الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونبلوكم بالشر والخير فتنة وقال أيضا وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان وقال أيضا وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا. وقال صلى الله عليه وسلم أيضا من مشى في حاجة أخيه حتى يثبتها ثبت الله قدمه يوم تزل الأقدام أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீயத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள், சிரமங்கள், நெருக்கடிகள், கவலைகள், அனர்த்தங்கள், திடீர் ஆபத்துகள் ஒரு கேவலமான ஒரு வெறுக்கத்தக்க விடயமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய நெருக்கமான அடியார்களாகிய நபிமார்களை அல்லாஹ் சோதித்திருக்க மாட்டான். தனது நேசர்களை சோதித்திருக்க மாட்டான். அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா, மனிதர்களிலே கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்சலு பல் அம்சல் ஒரு ரிவாயத் இருக்கிறது, சும்மல் உலமா என்றும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. நபிமார்களுக்கு அடுத்த சோதனை உலமாக்களுக்கு வரும். ஏன்? நபிமார்களுடைய வாரிசுகள். அதுக்கு பின்னர் சும்மல் அஃதலு பல் அஃதல், அதுக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்தவர்கள், மதிப்புக்குரியவர்கள், கண்ணியவான்கள், கட்டங்கட்டமாக தாண்டி போகும். அன்பானவர்களே, சபையிலே 3 வகையான மக்கள் இருக்கிறோம். ஊரில் 100% உடலும் உயிரும் அணிந்திருந்த ஆடை மாத்திரம் எஞ்சிய ஒரு உச்சகட்டத்தில் சோதிக்கப்பட்ட ஒரு சாரார், இன்னும் சிலர் 50-75% ஒரு 40% இழப்பு, இன்னும் சிலருக்கு இழப்பு பெரும்பாலும் அறவே கிடையாது. இந்த வெள்ள அனர்த்தத்தில் 3 சாராறுகளோடும் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை நான் உங்களோடு உங்களுடைய உள்ளங்களுக்கு சிந்தனையாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கவனம், உங்களுடைய விழிப்பு தூங்காமல், அங்குமிங்கு சிந்தனைகள் சிதறாமல், யாருடனும் பேசாமல், யாரும் இன்னும் அப்படி செய்யவில்லை.
மொபைல் போன்களை கிண்டாமல் கொஞ்சம் உங்களுடைய கண்களுடைய கிபிலாவாக ஹத்தீபுடைய முகத்தை வைத்துக் கொண்டால் தூக்கமும் வராது, சிந்தனையும் மாறாது. சொல்லப்படுகின்ற விடயம் உள்ளத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இறங்கும். சோதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்புகளும் நன்மாராயங்களும் கடந்த வார முந்தைய வார குத்துபாக்களிலே சொல்லப்பட்டிருக்கும். நான் ஒரு சில மிக அரிதாக நாம் கேள்விப்படுகின்ற ஒரு ஹதீஸாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு ஹதீஸ் போதும் கண்ணியமானவர்களே. அன்று பிறந்த பாலகன், அன்று பிறந்த கயௌமின் வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகன் போன்ற பாக்கியம் கிடைக்கின்ற அமலை சொல்லும் பொழுது ஞாபகம் வருவது ஹஜ்ஜு. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி அது அன்று பிறந்த பாலகன் போன்று ஹாஜ் திரும்புகிறான். இதே சிறப்பு சோதிக்கப்படக்கூடியவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று பிறந்த பாலகன் போன்று மாறுகிறார். ஹதீஸ் அல்ல, ஹதீஸுக்கு மேலே குர்ஆனுக்கு கீழே மத்திய தரத்தில் உள்ள ஹதீஸுல் குதுஸி சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்வதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். நமக்கு உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லுகிறானாம், என்னுடைய அடியானை ஒரு சோதனை காலாக்க, உடலியல் ரீதியான, பொருளாதார ரீதியான, ஆத்ம ரீதியான, உளவியல் ரீதியான, குடும்ப ரீதியான, சமூக ரீதியான ஏதோ ஒரு சோதனை. இப்தலைத்து அபதி அல்லது மப்தலைத்து அபதி மாமின் அபதின் இப்தலைத்துஹு, பல்வேறுபட்ட வார்த்தை பிரயோகங்கள். யாராவது அடியானை நான் சோதிக்க, சில ரிவாயத்துகளிலே வேறு ரிவாயத்துகளும் வருகிறது, வலம் யஷ்குனி இலா அஹத், என்னை யாரிடமும் அவன் முறையிடவில்லை, என்னை பற்றி அவன் முணுமுணுக்கவில்லை, முணங்கவில்லை, புலம்பவில்லை. அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்துகிறானே, எனக்கு இப்படி சோதனை வர, தொழுகிறேன் தானே, நான் நோன்பு பிடிக்கிறேன் தானே, நான் சதக்கா கொடுக்கிறேன் தானே, நான் ஏதோ வாழ் நல்ல எல்லாம் நல்ல மூமினா முஸ்லிமா வாழ், எனக்கு ஏன் சோதனை? சில பேர் பாவம் செய்வார்கள், அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, பேச மாட்டார். வலம் யஷ்குனி இலா அஹத், வேறு ரிவாயத்தோடு இணைக்கிறது. இங்கும் அது இந்த ரிவாயத்தோடு இணைப்பதும் வந்து பொருத்தமாக இருக்கிறது. ஃபஸபர், பொறுமை செய்கிறார், பொறுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் இதிலே பொறுமை செய்ய சொல்கிறான், நான் பொறுக்கிறேன் என்றால் அந்த சோதனையில் இருந்து அவன் விடுபடுவான். அந்த இல்ல காமமின் மௌஜஇஹி, அவனுடைய சோதனையுடைய தாக்கத்திலிருந்து, சோதனையுடைய அந்த என்ன ஆபத்திலிருந்து, சோதனையினுடைய அந்த என்ன முடிவிலிருந்து அவன் எப்படி தெரியுமா எழும்புவான்? கயௌமின் வலதத்து உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்ற நாளில் பாலகனாக உலகத்துக்கு வந்தது போன்று. நிபந்தனை பொறுமை, புலம்பக்கூடாது, அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே அதிருப்தி அடையக்கூடாது. இது இருந்தால் கிடைக்காது. அது எப்படி சோதிக்கப்பட்டாலும் பொறுமை இல்லையா, பதட்டமா? யார் பொறுக்கிறாரோ ஃபமன் ரபிய ஃபலஹு ரிபா வமன் சகித ஃபலஹு சகத், வேறு அல்ல வமன் ஜஸஅ வமன் ஜஸஅ ஃபலஹு சகத். யார் பொறுக்கிறாரோ அவருக்கு நன்மாராயம், அவருக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி. யார் அதை அதிருப்தியாக, வெறுப்பாக, பாரமாக, ஒரு மன சோர்வாக, மன அழுத்தமாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஸ்டாக, டென்ஷனாக, ஒரு நிலை குழம்பிய நிலைக்கு யார் ஆளாகுவாரோ ஃபலஹு சகத், அவருக்கு சோதனை. உதாரணம் சொல்லுவோம், யாரும் கோவிக்க கூடாது. மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு குத்துவது போன்று சோதனையும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அதிருப்தியும் கிடைக்கும். சோதனையும் தான், அந்த சோதனையிலே திருப்தி அடைய வேண்டியவன் அதிருப்தி அடைவான். எனவே இரட்டை சோதனையாக மாறும். அதிருப்தியினூடாக அந்த சோதனையை தண்டனையாக மாற்றிக் கொள்வார். அன்று பிறந்த பாலகன் போன்று மாற்றிய ஒரு சோதனையாக இந்த அனர்த்தத்தை, இந்த இழப்பை, இந்த வருத்தத்தை நாம் மனதிலே ஆழ பதிப்போம். அதோடு அவர்களுக்கு இன்னும் ஒரு தோது விரக்தி ஏற்பட்டிருக்கும்.
இத்தனை வருடம் சம்பாதித்த கட்டிய உருவாக்கிய தொழில் வியாபாரம் கடை ஒன்றுமில்லை. கோடீஸ்வரன் லட்சாதிபதி என்ற பெயரோடு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக, நோம்பிலே பல கஞ்சிகளை கொடுக்கக்கூடியவராக, உலக பொதிகளை மக்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தேன். இந்த நான் ஒரு சாப்பாட்டு பார்சல் பிறர் தருகின்ற பார்சலுக்கு என்னுடைய பசி போகக்கூடிய நிலைமைக்கு மாறிவிட்டேனே, இதற்கு பின்னால் என்னால் என்ற எலும்பேலா என்று நிராசையாகவும் கூடாது. நிலைமைகள் வரும் கண்ணியமானவர்களே, நிலைமைகள் வரும், சோதனைகள் வருவது பாக்கியம். அந்தஸ்தை உயர்த்த, பாவங்களை மன்னிக்க, அடியானுக்கு மன்சிலத்தன் இந்த அல்லாஹ் ஒரு முடிவெடுப்பான இவனுக்கு இந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், இந்த டிகிரியை, இந்த ஸ்டேட்டஸை கொடுக்க வேண்டும், இந்த ரேஞ்சுக்கு இவனை உயர்த்த வேண்டும். அவனுடைய அமல் போதாது, அவனுடைய அமல் அதுக்கு போதாது. அந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவாறு சோதிப்பான். அது அன்பானவர்களே, சோதிக்கப்பட்டவர்கள் தக்குவா, அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வோடு தன்னுடைய பலகீனத்தையும் தன்னுடைய தவறையும் தன்னுடைய பாவத்தையும் பச்சாதாபப்பட்டு முன்வைக்கின்ற பொழுது கூடிய சீக்கிரம் விடுவு பெற்றார்கள். وَذَنُّونِ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. சிறந்த ரசூல்மார்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டவர்கள், அவர்களில் ஒருவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர் கொஞ்ச சமூகத்தோடு அந்த ஊரோடு இவ்வளவு புத்தி சொல்றேன், இவ்வளவு தாவத்து கொடுக்கிறேன், இவ்வளவு நல்ல விடயங்களை சொல்கிறேன், கணக்கடிக்கிறானோடு இல்ல, இஷ்டப்படி வாழ்றானோல். இது கொஞ்சம் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு, முகாதிபன் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு ஊரை விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அனுமதிக்க முன்னால். அல்லாஹ் போச்சனால் போகலாம். அவரை அல்லாஹ் சோதித்தான். ஒரு திமிங்கிலம் விளங்கியது, பெரும்பாலும் திமிங்கிலம். அந்த நேரத்திலே மனம் நொந்தார்களா? அல்லாஹ்வை குறை சொன்னார்களா? என்னையா அல்லாஹ் படாத பாடுபட்டு தீனுடைய பணி செய்து, தாவத்துடைய பணி செய்து, மக்களுக்கு இரவு பகலாக புத்திமதி சொல்லி, உன்னை பற்றி பேசி, முழுக்க முழுக்க ஒவ்வொரு வசனத்திலும் உன்னுடைய பெயரை சொல்லி, உன்னையே நான் என்னுடைய குறிக்கோளாக லட்சியமாக உன்னுடைய வல்லமைகளையும் சக்திகளையும் பெருமைகளையும் பேசிவிட்டு வருகிறேன், என்ன மீண்ட வயிற்றுக்கு அடைச்சி வச்சிருக்கிறாய் கேட்டார்களா? நினைத்தார்களா? என்ன சொன்னார்கள்? அந்த இருள்களுக்குள், மீனுடைய வயிற்றுக்குள், அந்த இருள்களுக்குள்ளே என்ன கண்ணியமான சோதனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் வரும் பொழுதோ அல்லாஹ்வை நொந்து கொள்வதால் நமக்கு அதனுடைய விடிவு வராது. உள்ளம் வெறுப்பதால் இதற்கு பின்னால் தொழவும் மாட்டேன், குர்ஆன் ஓதவும் மாட்டேன், திக்ர் செய்யவும் மாட்டேன், செய்தென்ன கண்டேன் வந்தால் இன்னும் இன்னும் இருக்கும், இன்னும் இன்னும் அது காரமாகவும் ஆபத்தாகவும் மாறும். அது ஈமானுக்கு மாற்றமானவர்களுடைய வரலாறு இருக்கிறது, அதை நான் பேச விரும்பவில்லை. என்றால் விதை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன்த். அங்கே மக்களுக்கு முன்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அங்கும் கலிமா மீனுடைய வயிற்றுக்குள் விழுங்கப்பட்ட பிறகும் அவர்களுடைய முதலாவது வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, உன்னுடைய ஈமானில் இன்னும் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறேன். சுப்ஹானக், நீ தூய்மையானவன், உன்னை துதிக்கிறேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன். பாவமா செய்துவிட்டு வருகிறார்கள், தவறு செய்தார்களா? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக பேசினார்களா? பேச நினைப்பார்களா நபிமார்கள்? தாவத்து கொடுத்து ஈமானை பற்றி பேசி, அல்லாஹ்வை பற்றி பேசி, சொர்க்கத்தை பற்றி பேசி, நரகத்தை பற்றி பேசி, நல்ல பணி செய்துவிட்டு வருகின்ற பயணத்திலே மீன் விழுங்கியது. அங்கும் நான் அநியாயக்காரன். தாயிஃபிலே கால்நடையாக சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்து ஏற்றி அடி, என்ன பல என்ன தொந்தரவுகள், தொல்லைகள், பல ஹிந்துகள், பல பரிகாசங்கள், இரத்தம் வருகின்ற அளவு காயங்கள், 3 முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், விருந்தாளை கௌரவிக்கின்ற வரவேற்கின்ற பண்பு இயல்பாக உள்ளவர்கள் கூட இக்னோர் பண்ணினார்கள், அவாய்ட் பண்ணினார்கள், புறக்கணித்தார்கள், புறந்தள்ளினார்கள். என்ன விட்டவர்கள் ஆள் இல்லையா நபியாக வாரத்துக்கு? உண்மையான நபியா இருந்தா
உங்களை அப்படி புறக்கணிக்க எனக்கு ஆபத்தா மாறும். பல வார்த்தைகள் அல்லாஹ்விடம் கேட்டார்களா? இல்லையா அல்லாஹ் இவனுடைய அனுப்பணும் மனுஷத்தன்மை இல்லை இவனுக்கு, அவனுக்கு பேச தெரியாது. உட்கார வச்சு ஒரு விருந்தாளிக்கு ஒரு பச்சை தண்ணி தரலையே, இப்படி ஹிண்டடிக்க எனக்கு தேவையா இது? அந்த 3 பேருக்கும் பத்துவா செய்யவில்லை, தாயிஃபுக்கு பத்துவா செய்யவில்லை. மலைக்கு பொறுப்பான மலைகளுக்கு பொறுப்பான மலக்கோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் ஆம் என்றால் ஆப்ஷன் தருகிறோம். 2 மலைகளுக்கு மத்தியிலே, 4 புறமும் மலை, இந்த 2 மலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் இந்த கொச்சிக்கா மஞ்சள் அரைப்பது போன்று, கோப்பித்தூள் அரைப்பது போன்று, சட்னி அரைப்பது போன்று, சட்னி ஞாபகங்களே, இவர்களை அப்படியே அச்சாராக்கி விடுவோம். இந்த மலை 2 அப்படியே கிரைண்டராக மாறிவிடும். அரைப்போம் இவர்களை. ஆப்ஷன். எப்படிப்பட்ட சோதனை? தாகம், பசி, சாப்பிடவில்லை, பசியோடு இருந்தோமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியை அனுபவிக்கும் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹ். ஒரு வயசுல 2 நாட்கள், இன்னும் ஒரு வயசுல 3 நாட்கள் தொடர்ச்சியாக வயிறு நிறைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவருடைய குடும்பத்தார்களோ சாப்பிட்டது கிடையாது. இப்படி சோதனையுடைய காலம். வாழ்க்கையே சோதனை, வாழ்க்கையே சோதனை. இறைச்சி வாங்கி ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு இன்னும் ஒரு சம்பவத்துக்கு வருகிறேன், யூடர்ன் போடுவேன். நீங்களும் உங்களுடைய சிந்தனை சரியா வைத்துக் கொள்ளுங்கள். பாத்திமா இறைச்சி சமைப்பது அரிது, ரயா ஒட்டான ஒரு விடயமா இருக்கு. அரபியில் சொல்வார்கள் நாதிர். பாத்திமா கொஞ்சம் கூலி தொழில் செய்து கொஞ்சம் பணம் சம்பாதித்து இறைச்சி வாங்குகின்ற அளவு பணம், இல்லாவிட்ட ரொட்டி மாத்திரம் தான் வாங்க முடியும் அவருடைய கூலிக்கு. இறைச்சி சமைப்பது அரிது, ஒரு விசேஷம். இன்றைக்கு வாப்பாவை சாப்பாட்டுக்கு கூப்பிடுவோம். பாப்பா மாப்பிள்ள அலி இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, இன்னைக்கு எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க வாப்பா. போனார்கள் மகளுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு. இப்ப சில இருக்கிறார்கள் கண்ணியமானே, நம்முடைய ஊரில் இந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டார். ஒரு ஒற்றுமையான ஒரு முன்மாதிரியான ஊர், அப்படியே கியாமத் நாள் வரைக்கும் எல்லாம் வைக்கட்டும். சிலர் இருக்கிறார்கள், சேவைகள் எல்லாம் எங்கோ செய்வார்கள், எங்கோ ஏதேதோ ஊர்களுக்கு செய்வார்கள், சொந்த ஊருக்கு செய்ய மாட்டார்கள், குடும்பத்துக்கு செய்ய மாட்டார்கள். எங்கு பேரும் புகழும் பாராட்டும் லைக்கும் பொன்னாடையும் வரவேற்பும் சீஃப் கெஸ்ட் பதவியும் ஹீரோ பட்டமும் எங்கு கட் அவுட் வைக்கப்படுமோ, எங்கு மீடியா முன்னால் இருக்குமோ செய்வார்கள். யாருக்கும் தெரியாமல், கேமரா இல்லாத மீடியா இல்லாத இடத்துல செய்ய மாட்டார்கள். குடும்பத்தை முற்படுத்த வேண்டும். இறைச்சி சமைத்தவுடன் மகளுக்கு முதலாவது ஞாபகம் வந்தது வாப்பா. அருகதை உடையவர் முதலாவது தந்தை, தாய்தான் இல்லையே. கதிஜாரடி எல்லாம் நடக்கும் பொழுது அப்ப இறைச்சி சமைச்சிருக்கிறேன் வாங்க சாப்பாட்டுக்கு. சாப்பிட்ட கையில இறைச்சி கறியை இப்படி வைத்து, இறைச்சி துண்டை கறிகளை வைத்து கொடுத்தவுடன் சொன்னார்களாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா மகளே, உடைய தந்தையுடைய வயிற்றுக்குள் 3 நாட்களுக்கு பிறகு சென்ற முதல் உணவு இதுதான். இதுதான் நபியுடைய வாழ்க்கை. நபி அவர்கள் நாளாந்தம் அனுபவித்த பசியை ஒரு அனர்த்தத்தில் அனுபவிக்க வைத்தால் அந்த சுண்ணத்தையும் ஹயாத்தாக்க வைத்தார் என்று நினைப்போம். நேற்று ஒரு நண்பர் சொல்கிறார், சாப்பாடு இல்லாமல் பல சம்பவங்கள். எனக்கு உறுதியானது நான் சொல்கிறேன். சாப்பாடு இருந்தாலும் போட் சர்வீசுகள் இல்லாத இடங்களுக்கு சாப்பாடு போக முடியாது. பிஸ்கட்டை தண்ணீரில் தொட்டு சாப்பிட்டோம். நடந்தது, சஹாபாக்களுக்கு நடந்தது, நமக்கும் நடந்திருக்கிறது. அப்படி பார்ப்போம். விட்டு வந்தேன் தாயிஃப் நிகழ்விலே. ஜிப்ரீல் வேண்டாம், இந்த கூட்டம், இந்த ஊர் மக்கள் என்னைப்படி நைய பிடித்தாலும், வஞ்சித்தாலும், நோவித்தாலும், மனசை உடைத்தாலும், மறுத்தாலும் நான் ஆதரவு வைக்கிறேன். நெகட்டிவான சிச்சுவேஷனிலே பாசிட்டிவான எதிர்பார்ப்பு, எதிர்மறையான சூழலிலே நேர்மறையான எதிர்பார்ப்பு.
தேசிக்காயிலே இனிப்பான தேசிக்காய் ஜூஸ் படிவது போன்று இஸ்லாமினல் லைமூன் அசீரன் சொல்வார் கருத்து சொல்வார்கள். புளிக்கின்ற கைக்கின்ற அந்த தேசிக்காவிலிருந்தும் இனிப்பான பானத்தை நீங்கள் தயாரிக்க பழகிக் கொள்ளுங்கள். நெகட்டிவான சிச்சுவேஷனிலே பாசிட்டிவான ஹோப்ஃபுல்லாக பேசினார்கள், ஆதரவோடு பேசினார்கள். இந்த ஊரிலிருந்து அல்லாஹ் ஐயுஹ்ரிஜல்லாஹ் மின் அஸ்லாபிஹிம் மைய அப்துல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய தூய விசுவாசிகளை இந்த மக்களுடைய பிச்சலங்களிலே உருவாக்குவான் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன். எந்த அளவு தியாகிகளை உருவாக்கினான் தெரியுமா? அல்லாஹ் நம்பிக்கை வீண் போகவில்லை. நெருக்கடியான சூழல், விரட்டப்படுகின்ற சூழல், தாக்கப்படுகின்ற சூழல், நல்லது நினைத்தார்கள், பாசிட்டிவாக சிந்தித்தார்கள். எந்த அளவு அல்லாஹ் அந்த ஊரிலே தியாகிகளை உருவாக்கினான் என்றால், சாஹிபு யாசீன் ஹபீபு நஜ்ஜார் என்றவருடைய நிகழ்வு யாசீன்ல வருகிறது. தீனுக்காக மார்க்கத்துக்காக மிதித்து உதைத்து தாக்கப்பட்டு ஷஹீதாகினார். சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்டார். சுவர்க்கத்துக்கு நுழையுமாறு நன்மாராயம் சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒப்பான உருவத்திபுன் மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய உத்தமரை அந்த ஊரில் எல்லாம் உருவாக்கினார். ஆம் என்று அரைத்து போட்டிருந்தால் இந்த தாயிப்புக்கு மேலதிகமான 100 ரியால்கள் செலவழித்து போவதை விரும்ப மாட்டோம். ஏன்? அதாபி இறங்கிய இடம். தாயிப்புக்கு விரும்பி போகிறோம். ஏன்? அங்கு ஏற்பட்ட நெருக்கடியையும் சோதனையையும் தாக்குதலையும் எதிர்ப்பையும் தேசிக்காயிலிருந்து இனிப்பான பானம் பொழிவது போன்றோ இந்த தேசிக்காவிலிருந்தும் இனிப்பான அறுசுவையான பானத்தை நான் அருந்தலாம். பாசிட்டிவாக சிந்தித்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பசியோடு போய் அத்தாஸ் என்ற அந்த அடிமை வேலை செய்கின்ற உத்துபா உசைபாடி தோட்டத்தில் உட்கார்ந்து, அந்த தோட்டத்து உரிமையாளர்களே சகோதரர்கள் இருவர் காபிர்கள், முஷ்ரிக்குகள். அவர்கள் பரிதாபப்பட்டு இவர்களுடைய பசிக்கு திராட்சை கொலை கொடுக்க சொன்னார்கள் அடிமையிடம். 2 சம்பவங்களும் ஒன்றோடொன்று இணைகிறது. அந்த அத்தாஸ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை சேர்ந்தவர். எங்கே மீன் விழுங்கிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் நைனவா. அத்தாஸுக்கு அடிமைக்கு பேச்சு கொடுக்கிறார்கள். நீங்கள் எங்க ஊருங்க? நான் இங்க நைனவா. என்ற சகோதரருடைய ஊரே. சகோதரரா யார்? யூனுஸ் இப்னு மத்தாவுடைய ஊரே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரே. நீங்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி அவர் எந்த காலம், நீங்கள் எந்த காலம்? இல்லை, எனக்கு இறக்கிய வேதத்தினை அல்லாஹ் எனக்கு படித்து தந்திருக்கிறார். சம்பவம் சொல்வதல்ல நோக்கம். என்ன சொன்னார்கள்? கையேந்தி அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي அல்லது ضعف قوتي, யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தை முன்வைக்கிறேன். உன்னை முறைப்பாடு செய்ய மாட்டேன் யாரிடமும். என்னையே நான் உன்னிடம் முறையிடுகிறேன். என்னுடைய பலகீனம், என்னுடைய குறைபாடு. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே, நெருக்கடிகள் சோதனைகள் வரும் பொழுது பள்ளி பக்கம் வரமாட்டேன், இன்னும் திருந்த மாட்டேன், சொல்ல மாட்டேன், குர்ஆன் ஓத மாட்டேன், திக்ர் செய்ய மாட்டேன், இதுக்கு பிறகு சதக்காவும் கொடுக்க மாட்டேன், இதுக்கு பிறகு ஜக்காத்தெல்லாம் கொடுக்கிறது கணக்கு கவனம் செலுத்த மாட்டேன் என்று நாம் புறமுதுகு காட்டினால் நாம் இன்னும் இருக்கின்ற சோதனையை நெருக்கடியை கூட்டிக் கொள்ள எத்தனைக்கிறோம் என்பதை சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு அந்த நிகழ்வு 2 முடிவு என்ன? 40வது நாள் எந்த விதமான சேதமோ காயமோ வருத்தமோ, வருத்தம் களைப்பு இருந்திருக்கும் என்றாலும் கண்ணியமானே, எந்த விதமான அவருடைய உடலியல் ரீதியான எந்த ஆபத்தும் இல்லாமல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கரையிலே கட்டியது அந்த மீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் எந்த நோயிலே சோதனையிலே ஓதுவாரோ அதிலிருந்து விடுவு பெறுவார். நோயாளி படுக்கையிலே ஓதினால் ஷிஃபா கிடைத்து அவர் எழும்புவார். அல்லது அதே படுக்கையில் மௌத்தாகினால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே மௌத்தாகுவார் என்ற திமிங்கிலத்துடைய வயிற்றுக்குள்ளே செய்த தஸ்பீஹை நம்முடைய சோதனைகளுடைய பாஸ்வேர்டாக, நம்முடைய அன்லாக் பண்ணுகின்ற பாஸ்வேர்டாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நம்மை கட்டி தந்திருக்கிறார். எந்த நெருக்கடி சோதனை கவலைகள் வந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிக்கொண்டே இருப்போம்.
சோதிக்கப்பட்டவர்கள் பொறுமை செய்கின்ற பொழுது, தீனோடு, தொழுகையோடு, தக்குவாவோடு இன்னும் முன்னேறுகின்ற பொழுது இருந்ததை விட நல்லா இருந்தார்கள். பிடிச்ச உடுப்போடு வந்தோமா, எல்லாமே அடைந்து விட்டதா, எல்லாமே சேதமாகிவிட்டதா? ஹிஜ்ரத்தை நினைத்து பார்ப்போம். மதீனாவிலே லட்சாதிபதி, மக்காவிலே கோடீஸ்வரர், மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர் பலர் இருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வெறுங்கையோடு வந்தவர்கள் தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வெறுங்கையோடு வந்தவர்கள் தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி வெறுங்கையோடு வந்தவர்கள் தான். அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 கடையுடைய ஓனராக இருந்து 8 கடைகளையும் இழந்தவர்கள். தைரியப்படுத்துவ மனதை, நல்லா இருந்தார்கள், இன்னும் முன்னேறினார்கள். கூலிக்கடை செய்தவர்கள் சொந்த கடை கிடைக்கும். பொறுமையும் தக்குவாவும், பொறுமையும் தக்குவாவும். லோன் எடுப்பது, வட்டி எடுப்பது, ஓடி எடுப்பதல்ல தீர்வு. அது இன்னும் தள்ளும் குழியிலே, இன்னும் பேலன்ஸையும் அளிக்கும். செய்ய வழியில் எல்லாம் லொஸ்ஸை வட்டிக்கு இறங்குவோம் இல்லை. எந்த நெருக்கடியிலும் வட்டிக்கு நெருங்க மாட்டேன், வழி அமைப்பான் அல்லாஹ். அப்துர் ரஹ்மான் அவ்ஃப் எல்லாம் வந்தவுடன் பிரதர்ஹுட், உஹுவா இஸ்லாமியா ஆஹா பைனஹு வ பைன ஸாயித் இப்னு ரபீ, ஸாயித் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு ஜோடி போட்டார்கள். மதீனா வாசி மக்கா வாசியை வர அகதியாக வருகிறார், உடுத்த உடுப்போடு வருகிறார். மக்காவுடைய தூசியும் வேண்டாம் என்று தட்டி விட்டு வருகிறார். மக்காவை கேள்விப்படுத்துவதற்கல்ல, மக்கத்து முஸ்லிம்களுக்கு ஒரு செருப்படியாக, ஏய் தூசியும் தேவையில்லடா அவட. ஸாயித் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருந்தன்மை, ஆபத்தா, அனர்த்தமா, நெருக்கடியா, மக்கள் உதவி செய்தோம், இடம் கொடுத்தோம், மரவணைத்தோம். எப்பொழுதுமே இந்த தன்மை இருக்க வேண்டும். அன்சாரிகளுடைய பண்பு எந்த அளவு முன் வந்தார்கள் தெரியுமா? என்னுடைய எக்கனாமியிலே, பொருளாதாரத்திலே 50, உங்களுக்கு 50 தான் இருக்கிறேன். அப்படியா? எனக்கு 2 மனைவிமார்கள். நீங்கள் விரும்புகின்ற மனைவியை காட்டினால் பாருங்கள் எந்த அளவு தயால குணம். விரும்புகின்ற மனைவியை காட்டலாம், நான் தயார் கொடுக்கிறேன், இத்தா முடிந்தவுடன் கொடுக்க. வேறு பெண்கள் இல்லையா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அப்படி கொடுக்க வேண்டும், விட வேண்டும் என்பது கடமையும் அல்ல, இஸ்லாமிய வழிகாட்டலும் அல்ல. இத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் முடிக்க. முடித்த உடுப்போடு வெறுங்கையோடு மக்காவிலே லட்சாதிபதியாக இருந்த ஒருவர் வந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான விடயத்தை ஆதியத்தோடு இணைத்து சொல்லிக் கொள்கிறேன். இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகளும் தான், மத்திய தரமும் தான், கோடீஸ்வரர்களும் தான், லட்சாதிபதிகளும் தான். இழந்தவுடன், இழப்பு ஏற்பட்டவுடன் முற்படுத்துவோம் ஏழைகளை, மத்திய தரத்தை, செல்வந்தர்களையும் ஒரு கண் பார்ப்போம். ஜக்காத்து கொடுத்த, ரமலானிலே பார்சல்கள் பங்குட்ட, கஞ்சி கொடுத்த, ஊருக்கு சேவை செய்யக்கூடிய செல்வந்தர்களும் இன்று கேபிட்டலும் இல்லாமல் சேர்த்த பொருட்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஹதீஸ் ஒன்று இருக்கிறது கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டத்துடைய, ஒரு சமூகத்துடைய செல்வந்தர் லொஸ்டாகினால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் ஓடுவது கஷ்டவாதிகளிடம், ஏழைகளிடம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஏழைகளுடைய, பல ஏழைகளுடைய, பல குமரிகளுடைய, பல அனாதைகளுடைய, பல குடிசையில் வாழ்கின்ற மக்களுடைய, பல பேருடைய சகர் சாப்பாட்டுக்கு, பலருடைய இஃப்தாருக்கு, பலருடைய வீடு கட்டுவதற்கு, மஸ்ஜிதுக்கு, மதரசாவுக்கு, பாடசாலைக்கு, ஊர் சேவைகளுக்கு, ஊர் பணிகளுக்கு என்று வாரி வழங்கிய வள்ளல்கள், கொடையாளிகள், செல்வந்தர்கள் இன்று வெறுங்கையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹதீஸ் சொல்கிறது, பணக்காரன் லொஸ்டாகினால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட இஸ்லாம்! எல்லோருடைய உணர்வையும் மதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். எல்லோரையும் பார்ப்போம். நம்முடைய இருக்கிறதா, கோடிக்கணக்கில் இருக்கிறதா, கை மாத்துக்காவது வட்டியோ ஏதோ எதிர்பார்க்காமல் ஒரு 50 லட்சத்தை செய்யுங்கள். வியாபாரத்தை, கடை இருக்கிறது, பொருள் இல்லையா, ஒரு 6-7 லட்சத்தை கொடுத்து கொஞ்சம் போடுங்கள், பொருளை மாதம் மாதம் காருங்கள். கண்ணியமான எதுவும் எதிர்பார்க்காமல் நம்பிக்கையோடு கொடுப்போம், நம்பிக்கையோடு கொடுப்போம். அதையும் விடையிலை ஞாபகப்படுத்தியவனாக, சோதிக்கப்பட்டவர்கள் நல்லா இருந்தார்கள். பெரிய சம்பவம், குர்ஆனிலே ஒரு சூறாவே அந்த பேரில். விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன்.
அஹ்சனுல் கஸஸ், அழகிய சம்பவம் என்று சம்பவத்தை சொல்கின்ற அல்லாஹ்வை வர்ணிக்கின்ற சம்பவம். அஹ்சனுல் கஸஸ், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்சனுல் கஸஸ், உங்களுக்கு அழகான சம்பவம் என்று சொல்ல போகிறோம். அந்த சம்பவத்துடைய சமரி, ஹுலாஃபா, சாராம்சத்திலே ஒன்றுதான். தன்னுடைய கையால் தூக்கி 7-9 வயதிலே கிணற்றிலே, பால் கிணற்றிலே தூக்கி வீசி, யூசுப் ஒளிக, யூசுப் அழிக, யூசுப் அட்ரஸ் இல்லாமல் போக வேண்டும், யூசுப்பை மட்டம் தட்ட வேண்டும், யூசுப்பை கீழே போட வேண்டும், யூசுப்பை ஊரை விட்டு அனுப்ப வேண்டும், யூசுப்பை தந்தையை விட்டு பிரிக்க வேண்டும், யூசுப்பை பின்னுக்கு தள்ளி நாங்கள் ஓவர்டேக் பண்ணி அந்த பொசிஷனை, அந்த இடத்தை மற்றவனை வெட்டி கொத்தி முன்னால் வர துடிக்கின்றவர்கள் யூதர்களுடைய பண்பாடு உள்ளவர்கள். மற்றவனை கொத்தி வெட்டி விமர்சித்து மக்களற்ற எழுதி பொசிஷன் அடித்து கையிலை தூக்கி ரெட் மார்க்கை உண்டு பண்ணி பிளாக் மார்க்கை உண்டு பண்ணி குச்சி விட்டு கூட்டு பார்த்து அவனை வெட்டி விட்டு நான் அந்த இடத்தில் ஹீரோவாக வேண்டும் என்று யாருக்கெல்லாம் மனநோய் இருக்குமோ யூதர்களுடைய பண்பாடு. நாம் வாழ வேண்டும், மற்றவர்கள் சாக வேண்டும். அது நடக்கிறது பலஸ்தீனில், அது நடக்கிறது கஸாவில். யூசுப் ஒளிக என்ற பதாவை போடாமல் எச்செடுத்தார்கள். பின்னால் எப்பொழுதும் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பலஸ்தீனில் நடக்கிற சம்பவம், சகோதரர்களுடைய அநியாயத்துக்கு ஆளாகிய சகோதரன் நல்லா இருப்பான், சில வேளை அநியாயம் செய்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுகின்ற அளவு முன்னேறுவான். அநியாயம் செய்து வெட்டி கொத்தியவர்களே அவர்களிடம் சென்று மண்டியிட அல்லாஹ் வைப்பான். பலஸ்தீனிலே பஞ்சம் கேள்விப்படுகிற ஈஜிப்திலே, எகிப்திலே, மிஸ்ரிலே 3 தான், அரபு, ஆங்கிலம், தமிழ். ஒரு மந்திரி, ஒரு நிதி அமைச்சர் வாரி வழங்குகிறாராம். ரிலீஃப் நிவாரண உதவி தேடி போவோம். பாப்பாவுடைய அனுமதி கேட்டு போகிறார்கள். முதல் சந்தர்ப்பத்தில் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவர்கள் அடையாளம் காணவில்லையே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் நடந்தவுடைய வாலிபர், இவர்கள் பெரியவர்கள், சகோதரர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவன், உடனே அரசு பண்ணவில்லை, கண்டிக்கவில்லை, விட்டு பிடிப்போம். பின்யாமீனை எடுத்துக் கொள்ள வேண்டும். சொந்த சகோதரர், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். அடுத்த பயணத்தில் பின்யாமீன் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி இரண்டாவது நிவாரண உதவி தரப்போன சந்தர்ப்பத்திலே டிமாண்ட் காட்டுவதை கொடுக்காமல் இருப்பதில்லை, கொடுத்தார்கள், பழிவாங்கவில்லை. நீங்கள் சொல்லும் பொழுதே பாருங்கள், விளக்கம் இல்லாமல் யூசுஃபுடைய சகோதரர்கள் செய்த எதிரான நடவடிக்கை, சூழ்ச்சி, அநியாயம் ஞாபகம் இருக்கிறதா? யூசுப் உடனே ஷொக்காயினார்கள், திகைத்து போனார்கள். காலு இன்னக லஅன்த யூசுப், நீங்க தான் யூசுஃபா? நீங்க யூசுஃபா? குறைந்தது 40 வருடங்களுக்கு முன்னால் பால் கிணற்றிலே யூசுப் ஒளிக, யூசுப் அழிக என்று கிணற்றில் போட்ட கை நிவாரண உதவிக்கு நீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா யூசுப் வஹாதாகி, நான் தான் யூசுப், அவருடைய சகோதரர் பின்யாமீன். இன்னஹு, அவர்களை சொன்ன ஆசரக்கல்லாஹு அலைனா ஃபைகுன்னா லகாத்திஈன், நாங்க தவறு செஞ்சிட்டோம், பிழை செஞ்சிட்டோம், விளங்காத்தனத்தால செஞ்சிட்டோம், அல்லாஹ் உங்களை நல்லா வச்சிருக்கிறான். ஆசரக்கல்லாஹு அலைனா, எங்களை விட உங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், முதன்மைப்படுத்தி இருக்கிறான், முற்படுத்தி இருக்கிறான், உயர்த்தி இருக்கிறான், கண்ணியமாக வைத்திருக்கிறான். இப்பொழுது அநியாயக்காரன் கீழே போவான், அநியாயம் இழைக்கப்பட்டவன் எல்லாம் மேலே ஏற்றுவான். மன்னிக்க மன்னிக்க நாம் ஏறுவோம். ஒருவரை மன்னிக்க 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 நாம் செகண்ட் ஆகுவது போன்றிருக்கும். இல்லை, அவர்தான் செகண்ட் ஆகிறார், நாம் ஏறுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இரண்டாவது பாதையோடு முடிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இந்த அந்தஸ்து எப்படி எல்லோரும் இங்கு பார்த்தால் விளங்கும். எப்படி
கொலை பண்ணி என்னங்களை கிணத்துல போட்டீங்க தானே சாவுறதுக்கு, எங்களை வாப்பா விட்டு பிரிச்சீங்க தானே, வசமா மாத்திட்டீங்க. எங்கட ஆட்சி, எங்கட தர்பா, எங்கட பேலஸ், எங்கட மினிஸ்ட்ரி, பைனான்சியல் மினிஸ்டர், நிதி அமைச்சர், நபி, ரசூல், நாட்டு மன்னருடைய பிரதான லேக்கம் துமா, அட்வைசர், பிளஸ் தான் சின்ன வயதில் கண்ட கனவுக்கு தானே பெரியாளாகி விளக்கம் சொல்கின்ற அளவு ஞானம், தான் கண்ட கனவுக்கு தானே விளக்கம் சொல்கின்ற அளவு ஞானம், கனவின் விளக்கம் அறிவுத்துறையிலும் மேலே, பொருளாதாரத்திலும் மேலே, அழகிலும் மறுபடி மேலே, அழகர், நபிப்பட்டம், ரசூல் பட்டம், மந்திரி, அந்த காலத்திலே மிக உன்னதமான முதலாளி நாடுகளிலே நாட்டு மன்னருடைய பிரதான ஆலோசகர். இப்படிப்பட்ட அந்தஸ்தும் பதவியும் எங்கிருந்து வந்தவரை கிடைத்தது? பால் கிணற்றுக்குள்ளிருந்து வாளியால் அல்லப்பட்டவருக்கு. பால் கிணற்றிலிருந்து ஏறி வர தெரியாது, ஏறி வர முடியாத அளவு சிறுவர். எப்படி சோதனை! கை கொடுக்க யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை, மோட்டிவேட் பண்ண யாரும் இல்லை, ரீகவர் பண்ண யாரும் இல்லை, ரிலீஸ் பண்ண யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. பிரயாணிகளில் ஒரு கூட்டம் தண்ணீர் அல்ல வாளியை போடுகிறார்கள். அந்த கிணற்றில் தண்ணீர் இல்லை, யூசுப் என்ற குழந்தை தான் இருக்கிறது. வாளியிலே தொட்டி பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு, வாளியிலே குந்திக் கொண்டு, கொஞ்சம் பாரமாக இருக்கிறது. இது தண்ணீர் இல்லை, இது வேறொரு பொருள். வெளியே வந்தவுடன் குட் நியூஸ், குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் தெரியுமா? என்ன குட் நியூஸ்? அள்ளியவர் ஏன் குட் நியூஸ் சொல்கிறார்? என்ன குட் நியூஸ்? நல்லா இன்கம்முக்கு ஒரு வழி ஒன்று வந்திருக்கிறது. விக்கேலுமே அடிமையா நினைக்கறியா நிலைமையிலும் வியாபாரம் பார்க்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். உங்களுடைய எதில் இருக்க மாட்டார்கள். பொருட்களை விலை கூட்டி விற்பது, வெள்ளத்துக்கு நனைந்து செத்த கோழிகளை ஏமாற்றி விற்பது, வெள்ளத்துக்கு நனைந்து செத்த மாட்டிறைச்சிகளை குறைந்த விலைக்கு எடுத்து விற்பது, ஆட்டிறைச்சிகளை விற்பது நடந்திருக்கிறது. சாபத்துக்காலாகி அழிந்து நாசமாக வேண்டாம். மக்களுடைய கண்ணீரில் பிழைக்க துடிக்கின்ற பிரேத்தைகளே, எச்சரிக்கையாக சொல்கிறேன், முழுமையாக துண்டு துணி இல்லாமல் சாக்குவானல்ல. சம்பாதிக்கின்ற சீசன் அல்ல. அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை இன்கமாக பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருக்கடியை, டிசாஸ்டரை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிரமத்தை, சின்ன வயது தந்தையோடு தாயோடு அன்பாக கொஞ்சி குறவி செல்ல குழந்தையாக விளையாட வேண்டிய, தாய் தந்தையுடைய கையால் ஊட்டப்பட வேண்டிய, சாப்பாடு தீட்டப்பட வேண்டிய சின்ன குழந்தை பால் கிணற்றில் ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கிறார். அள்ளியவன் சொல்லுகிறான், யா புஷ்ரா, எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்பா, நல்ல ஒரு பொருள், ஒரு அசட் கிடைத்திருக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைத்திருக்கிறது, இதை விற்று பணமாக்கலாம். பணமாக்கினார்கள். கொஞ்சம் பணத்துக்கு எவ்வளவு தந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கொள்ளுங்க. மிஸ்ரிலே ஒரு பொருளாக விற்கப்பட்டவரை மந்திரியாக, அமைச்சராக எல்லாம் மாற்றுகிறார். ஒரு பொருளாக விற்கப்பட்டவரை தன்னுடைய கையால் பல நூறு பல்லாயிரக்கணக்கான கிலோ நிவாரண உதவி செய்கின்ற மனிதராக எல்லாம் மாற்றுகிறார். இந்த சம்பவங்களை ஏன் சொன்னேன்? மனம் கலர வேண்டாம். அப்துல் ரஹ்மான் எல்லாம் ஒன்றும் மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். இப்பொழுது அந்த சம்பவத்தையும் இடையிலே நிறுத்திவிட்டு வந்தேன் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மனைவி பொருளாதாரத்தில் 50-50. அடுத்த யூட்டேன் சாஜிபுல் ரபி பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக் வ அஹ்லி. சாத் பணத்தில் அரைவாசி, இரண்டு மனைவிமார்களில் கூட ஒருவரை நீங்கள் சொல்ல தயாராகிறீர்களே, உங்களுடைய மனைவிமார்களிலும் குடும்பத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். துல்லூனி அலஸ்து, எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் பஜார காட்டுத்தாங்களே, மதீனா பஜார் எனக்கு தெரியாது, ரூட்டை காட்டுங்களே. கண்ணியமான ஒரு நெய் போத்தல்
என்ன இப்ப நெய் போத்தல்கள், தேன், இது போன்ற இப்படியான தயிர் போன்ற பொருட்கள் கொஞ்சத்தை எடுத்து கனிமனை கொடுப்பதற்கு கேபிட்டல் இல்லை, கடனுக்கு எடுத்து அப்படியே கொண்டு போய் கொலை வியாபாரம் போன்று தட்டு போட்டு கடத்தையிலே மீன் விற்பது போன்று, புஸ்தைக்கிலே மரக்கறி விற்பது போன்று கொலையிலே தட்டு போட்டவர்கள் தான் அப்துல் ரஹ்மான். பிரஸ்டீஜ் இருக்கவில்லை, கௌரவ பிரச்சனை இருக்கவில்லை, ஈகோ இருக்கவில்லை. மக்காவிலே கடையுடைய ஓனர் தான், பரவாயில்லை, வட்டிக்கு போக மாட்டேன், திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கொல்லு போட மாட்டேன், யாருக்கும் வஞ்சகம் செய்ய மாட்டேன், சொந்த காலில் நிற்பேன். கொலையிலே தட்டு போட்டாவது போட்டார்கள். தட்டை, நெய் தட்டு, தேன் தட்டு, தயிர் தட்டு, சீஸ் தட்டு, 2-3 ரியால் தீனார், தீனார் திருகம் லாபம். இறுதியாக சொல்லி முடிப்பதுதான். இறுதியாக ஒரு 2-3 நிமிடங்கள் முடித்து விடுவேன், இறங்க வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. கொஞ்சம் நேரம் தாருங்கள். இறுதியாக முக்கியமான சில விடயங்களை சுருக்கமாக சொல்லி இறங்குவேன். அன்பானவர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? இப்பொழுது அதையும் நினைக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சகோதரர்கள் சொன்ன பொழுது, உங்களை வீழ்த்த பார்த்தோம், நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், உங்களை குழியிலே தள்ள பார்த்தோம், நீங்கள் மேலே வந்திருக்கிறீர்கள், நாங்கள் சார்ந்திருக்கிறோம், நீங்கள் கொடுக்குங்கரமாகவும் நாங்கள் எடுக்குங்கரமாக மாறி இருக்கிறோம். இது அர்த்தம். நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்கப்பா, நீங்க நாங்க தவறு செஞ்சிட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, எங்கிருந்து போனேன், கொலர பண்ணி காட்டினேன். எப்படி எப்படி எங்களை பொத்தோனும் வெட்டோனும் ஒதுக்கோனும் மற்ற தட்டோனும் திட்டீங்க தானே, இது எப்படி இருக்கிறேன்? இல்லை. இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். சோதிக்கப்பட்டவர்கள் மேலெழும்ப வேண்டுமா? சோதிக்கப்பட்டவர்கள் மேன்மை அடைய வேண்டுமா? அந்த வடுவார வேண்டுமா? அந்த உடைந்த உள்ள முட்ட வேண்டுமா? இன்னும் கொடி கட்டி பறக்க வேண்டுமா? தக்வா, தொழுகை, மஸ்ஜித், குர்ஆன், திக்ர், இஸ்திக்ஃபார், ஸலவாத், சதகா, இல்லாத பொழுது சதகா. இன்னஹு மையத்தகி வயஸ்பிர். நான் அடைந்தது என்னுடைய கட்டுத்தனம் அல்ல, என்னுடைய அச்சீவ்மெண்ட் அல்ல, என்னுடைய சாதனை அல்ல, என்னுடைய எஃபர்ட் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, நான் எடுத்த ரிஸ்க் அல்ல. தக்வாவின் மூலம் அடைந்தேன், சப்ரின் மூலம் அடைந்தேன். எனவே சோதிக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டுமா? தக்வா, சபர், 2 ரெக்கைகள் போன்று. தக்வாவுடைய ரெக்கை வழக்கர ரெக்கை, சபருடைய ரெக்கை இடது பக்கம், 2 இணைய வேண்டும். தக்வா என்றால் சபர் வரும். குறிப்பாக சொன்னார்கள் சபரை. கண்ணியமானே, 2ஆல் தான் உயர்ந்து. நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். நல்லவர்களுக்கு, பேருபகாரிகளுக்கு, தனவந்தர்களுக்கு, கொடைவள்ளல்களுக்கு, வாரி வழங்கக்கூடியவர்களுக்கு, உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கைமாறு செய்வார். 3வது பகுதி சுருக்கம் முடிகிறது. கஷ்டம் யாருக்கு வந்திருக்கிறோம்? நாம் செய்கின்ற பொழுது அந்த கஷ்டம் நமக்கு வராது. மன்னப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரியும். அந்த கஷ்டத்தை உலகத்தில் நீக்கி வைத்தால் மறுமை கஷ்டம் நீங்கும். அல்லாஹ் பிறருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் நமக்கு உதவி செய்வான். பிறருக்கு பிறருடைய தேவையை நிறைவேற்ற நாம் பாடுபடுகின்ற காலமெல்லாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸோடைய சாராம்சத்தை வைத்து ஒரு ஹதீஸோடு இன்று ஜும்மா தொழுகைக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் ஒரு 10-15 நிமிடங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் நம்மளுடைய ஏதா நடக்கும், பெரும்பாலும் தேவைப்படாது. இப்பொழுது சொல்கிறேன், நமக்கு சோதனை வந்தது, வெளியில் இருந்து பலர் வந்து உதவினார்கள், ஊழியம் செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். ஊர் மக்களும் ஒத்தாசையாக இருந்தோம், பாதிக்கப்படாதவர்களும் செய்தார்கள், செய்ய வேண்டும். எனவே நமக்கொண்டும் இல்லைதான் ஒதுங்கிவிட முடியாது. ஒரு ஊர் என்றால் ஒரு குடும்பம் போன்று, ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு கட்டிடம் போன்று. எத்தனை தூண்களில் இந்த மஸ்ஜித் நிற்கிறது சுற்றி பாருங்கள். 2 கால்களில் உடம்பு நிற்கிறது, 2 கால்கள் விரல்களில் நிற்கிறது. விரல்களிலும் பெருவிரலை எடுத்து விட்டால் நடக்க முடியாது சீராக, தடி இல்லாமல். கையிலே ஒரு பெரு விரல் இல்லாமகினால் ஒருபடி சோறு அள்ளி தின்ன முடியாது. விரல்கள் கைக்கு, கை உடலுக்கு, விரல்கள் காலுக்கு, கால் உடலுக்கு. முழு உடம்புடைய சீவனும் இடுப்பில் இருக்கிறது. முழு உடம்புடைய பேலன்ஸும் இடுப்பு. அந்த இடுப்பு எல்லா உடம்புடைய பேலன்ஸ் காது, செவிப்புலன். செவிப்புலன் காது கேட்பதில் இன்பலன்ஸ் இருந்தால்
திசை மாறி நடப்போம், அங்கு போவதுக்கு இங்கு போவோம். ஓசைதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது என்றால் ஒன்று இன்னும் ஒன்றுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அது போன்ற பக்கபலமாக இருக்கின்ற ஒரு யோசனையில் ஒரே ஒரு ஹதீஸ் தான். ஜும்மாவுக்கு பின்னால் உங்களிடத்திலே பேர் கேட்கப்படும், ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லப்படும். அந்த ஊருக்காக பணிவிடை செய்வதற்காக நமக்காக ஒரு ஆர்வம் மூட்டப்பட்டு பெயர் கேட்கப்படும் மசூராவிலே நீங்கள் தொழுகைக்கு பின்னால் 10-15 நிமிடங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்கள். அதற்கு ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மன் மஷாஃபி ஆஜதி அஃபி ஹத்தா யுஸப்பிதஹா லா, யார் ஒருவர் இன்னொருவருடைய சேவையை நிறைவேற்றி கொடுக்க, உதவி செய்ய, ஹெல்ப் பண்ண, ரிலீஃப் கொடுக்க, கிளீன் பண்ண, அவரை தூக்கிவிட நடந்து செல்வாரோ, மன் மஷா வாகனத்திலே போய் செல்கிறாரோ, கால்நடை முதலாவது பயணிக்கிறாரோ, செல்கிறாரோ, நடக்கிறாரோ, ஓடி ஆடி சமூக பணி செய்கிறாரோ, எப்படி ஹதீஸ் என்று பாருங்கள். தப்பினா பிழைத்தால் போதும் என்று யானப்தி எல்லோரும் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற சிராத்தல் முஸ்தகீம். சிராத் என்றால் பாலம், முஸ்தகீம் நேரான பாலத்திலே சருகி விழுந்தால் கலுகங்க, மகாவலி கங்க, கெலனி கங்க, விக்டோரியா டேம் அல்ல, அந்த பாலம் போடப்பட்டிருப்பது பிரிட்ஜ் ஆஃப் ஜஹன்னம், நரகத்து பாலம். கீழே நரகம். உங்களில் ஒவ்வொருவரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணத்தான் வேண்டும். சுவர்க்கத்து திறப்பு விழாவின், சுவர்க்கத்துடைய ஓபனிங் செரமனியின் சீஃப் கெஸ்ட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிராஸ் பண்ணத்தான் வேண்டும். இறுதி மனிதரும் கிராஸ் பண்ணத்தான் வேண்டும். கிராஸ் பண்ணி தாண்டக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள். ஸ்லிப்பாகினால் விழுவது நரகத்தில். அந்த பாலத்தில் மறுமையில் பாதங்கள் சருகுகின்ற நாளில் மக்களுடைய கஷ்டத்தை போக்க ஓடியாடி வேலை செய்தவருடைய கால் பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவார். நிவாரண உதவி, கஷ்டத்தில் உதவி செய்வது, பணிபுடை செய்வது, ஊழியம் செய்வது சிராத்துல் முஸ்தகீமை உறுதியான கால்பாதத்தால் கிடைக்க வைக்கும் என்ற சிந்தனையோடு எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாராக, நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உடைய கதா கதிரை நம்புகின்ற உறுதியான ஈமானை தருவாயாக, சோதனைகளிலே உண்மையான பொறுமையை தருவாயாக, அதற்கு வாக்களிக்கப்பட்ட கூலிகளை தருவாயாக. இந்த ஊரும் சோதிக்கப்பட்டது யா அல்லாஹ், உடைய சோதனை மனமாற ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ், பொருந்திக் கொள்கிறோம் யா அல்லாஹ். நீ தந்தாய், நீ எடுத்தாய், நீ தருவாய் என்ற நம்பிக்கையை நாங்கள் வைக்கிறோம் யா அல்லாஹ். இன்னும் இன்னும் நல்லா வைப்பாய் என்ற எண்ணம் கொள்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய கண்ணீர்களை துடைத்து ஆனந்த கண்ணீர் வடிய வைப்பாய் என்ற ஆதரவு வைக்கிறோம் யா அல்லாஹ். இப்படியான சோதனைகளை சில வேளை நமக்கு தாங்க முடியாமல் போகலாம் யா அல்லாஹ். அப்படியான சோதனைகளை விட்டு நம்மளுடைய ஊரை பாதுகாப்பாயாக, நாட்டை பாதுகாப்பாயாக, நம்ம உலகத்தை பாதுகாப்பாயாக. யார் யார் சிரமப்பட்டார்கள் அவர்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. உடைந்த மனங்களை ஒட்டுவாயாக, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக, உன்னின் பக்கம் நெருங்கக்கூடிய பக்குவத்தை கொடுப்பாயாக, மஸ்ஜிதை அமலால் நிறைக்கக்கூடிய பக்குவத்தை கொடுப்பாயாக, அதை உன்னுடைய தக்குவாவிலே உறுதியை கொடுப்பாயாக, இஸ்லாத்துடைய அடையாளத்தை இன்னும் இன்னும் வளர்ப்பதற்கு காரணமாக்குவாயாக. பாதிக்கப்படாதவர்கள் நம்மால் முடியுமான உதவிகளை பொருளாகவோ, உடலாலோ, சிந்தனையாலோ, நேரங்களினாலோ, பணிவிடையாலோ செய்வதற்கு கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.